ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லிட்டில் வேர்ல்ட். நான் தான் உங்க போகேஷ் கிருஷ்ணா. இன்னைக்கு உள்ள என்ன பார்க்க போறதா, நம்ம நெல்லை அதாங்க நம்ம திருநெல்வேலியில எவ்வளவோ சிறப்புகள் இருக்கு. நல்லாப்பர் கோயில், அல்வா. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது தாமிரபரணி ஆறோட இன்ட்ரெஸ்டிங்கான சிறப்புகளை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நம்ம தாமிரபரணி ஆற்றுக்கு இன்னொரு பேரும் இருக்கு, அதுதான் பொருணை. பொருணைய தன் பொருணைன்னு அழைப்பாங்க. நம்ம தாமிரபரணியோட ஆற்றோட முழு நீளம் தான் 128 கிலோமீட்டர். தாமிரபரணி ஆறுல 7 டேமும் 8 செக் டேமும் இருக்கு. நம்ம தாமிரபரணி ஆறுல காப்பர், அதாவது தாமிர சக்தி அதிகமா இருக்கிறதுனால தான் இந்த ஆத்துக்கு தாமிரபரணின்ற பேர் வந்தது. நம்ம தாமிரபரணி ஆத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு போய் நம்ம திருநெல்வேலிக்கு அல்வா செய்யறதுனாலதான் நம்ம திருநெல்வேலியோட அல்வாக்கு இனிப்பும் சுவையும் ரொம்பவே கூடுதலா இருக்கு. அதனாலதான் திருநெல்வேலி அல்வா ரொம்பவே ஸ்வீட்டாகவும் இனிப்பாகவும் இருக்கு. நம்ம தாமிரபரணி ஆறு எங்க இருந்து தொடங்குது தெரியுமா? பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலையில இருந்து தான் தொடங்குது. எங்க முடியுது தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டம் பழைய காயல் சங்குமுகம் அருகே கடலில் கலக்கிறது. நம்ம தாமிரபரணி ஆறு ராமாயணம், மகாபாரதம் போன்ற புராணங்கள்ல இடம் பெற்றிருக்குது. இதே மாதிரி திருநெல்வேலியோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான இடத்துல இருந்து உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.